எல்லாருக்கும் வணக்கங்க. குரோம்பேட்டு பேருந்து நிலையம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போஸ்டர்ல டபுள் இன்ஜின் போட்டு அதை அடிச்சு டப்பா இன்ஜின் போட்டு முன்னாள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் இப்போதைய பிரதமர் யாருன்னா சக்சஸ்ஃபுல் பிரதமர் இந்தியாவோட இது வரைக்கும் இருக்க வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கு இந்தியாவை ரொம்ப வெளியே கொண்டு போனது இவர் தான். இந்த நபரை நீங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. இது யாருக்கு அவமானம்? தமிழகத்திற்கு அவமானமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது இந்தியாவுக்கே அவமானம். உலக அளவுல இந்தியாவின் பெயரை தூக்கி பிடிச்ச ஒரு பிரதமர் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா இவர்களுக்கு தேவை என்னதுன்னா இவங்களுக்கு மக்களோட நலன் தேவையில்லை. இவங்களை பொறுத்த வரையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாட்டுல மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைய கற்பழிக்கிறான், ரவுடிசம் கூடி போச்சு, ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு, ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கடா, கரெக்டான ஆட்சி கொடுங்கடான்னு கேட்டா முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவுடைய பிரதமரையும் இப்படி ஒரு போஸ்ட் ஓட்டுனீங்கன்னா நீங்க என்ன மாதிரி இது? எனக்கு புள்ள மண்டல் என்னடா வச்சிருக்கீங்க? ஒரு மருத்துவ கல்லூரி கொடுத்தவர் அவரு, ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தவரு, எத்தனையோ பேரு இன்னைக்கு அவரால் வாழறான். நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா இல்ல ஒண்ணும் புரியல.